أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போர்ப்படைகள் பற்றிய குறிப்பு கூறப்பட்டு வருகின்றது. இது குறித்து 11ஆம் போர்ப்படையை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. முஹாஜிர் பின் அபு உமையா அவர்களின் இந்த படை ஏமனில் முர்த்ததான கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு கொடியை முஹாஜிர் பின் அபு உமையா அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அஸ்வத் அன்சியின் படைக்கு எதிராக போர் புரிய வேண்டும் என்றும் கைஸ் பின் மக்ஷூஹ் மற்றும் இதர ஏமன் வாசிகள் எதிர்த்து வந்த அபுனாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அச்சமயம் ஏமனில் 2 முக்கிய பிரிவுகள் இருந்தன. ஒன்று அதன் உண்மையான குடிமக்கள். அவர்கள் சபாஹ் மற்றும் ஹமீரின் குடும்பத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். மற்றொன்று பாரசீக ஆபாவின் சந்ததிகளாக இருந்தார்கள். அவர்களை அபுனா என்று அழைப்பர். இந்த அபுனா அச்சமயம் ஏமனின் அனைவரையும் விட ஆற்றல் படைத்தவர்களாகவும் சிறிய கூட்டத்தினராகவும் இருந்தார்கள். ஒரு நீண்ட காலமாக ஏமனின் மன்னர் கிஸ்ராவின் ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். எனவேதான் அரசாங்கத்தின் பெரும்பான்மையான பொறுப்புகள் அபுனாக்களுக்கே கிடைத்திருந்தன. எவ்வாறாகிலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பணிகளிலிருந்து விடுபட்டதும் கிந்தா கோத்திரத்துடன் போரிட ஹசரத் முஹாஜிர் அவர்களிடம் ஹசர் மவுத் அழைத்து செல்லுமாறு வழிகாட்டியிருந்தார்கள். ஹசர் மவுத் ஏமனின் கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பரந்த பகுதியாகும். அதில் பல கிராமங்கள் இருந்தன. ஹசர் மவுத் மற்றும் சன்ஆவுக்கு இடையே 216 மைல் தொலைவு இருந்தது. கிந்தா ஏமனின் ஒரு கோத்திரத்தின் பெயராகும். ஹசரத் முஹாஜிர் பற்றிய அறிமுகத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: அன்னாரது பெயர் முஹாஜிர் பின் அபு உமையா பின் முகைரா பின் அப்துல்லா ஆகும். ஹசரத் முஹாஜிர் பின் அபு உமையா மூமின்களின் தாயாகிய ஹசரத் உம்மு சல்மாவின் சகோதரர் ஆவார். அன்னார் பத்ரு போரில் இணை வைப்பவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த நாள் அன்னாரது 2 சகோதரர்கள் ஹஷாம் மற்றும் மசூத் கொல்லப்பட்டார்கள். அன்னாரது இயற்பெயர் வலீதாகும். அதனை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி வைத்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, முஹாஜிர் அவர்கள் தபூக் போரில் இருந்து பின்தங்கிவிட்டிருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிலிருந்து திரும்பி வந்ததும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடன் கோபமாக இருந்தார்கள். ஒரு நாள் ஹசரத் உம்மு சல்மா அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னார், தாங்கள் எனது சகோதரருடன் கோபமாக இருக்கும் நிலையில் எனக்கு எந்த ஒரு விஷயமும் எவ்வாறு பலனளிக்க முடியும் என்று கூறினார்கள். ஹசரத் உம்மு சல்மா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிறிது மென்மையையும் பரிவின் அடையாளங்களையும் கண்டதும் அவர்கள் தனது பணிப்பெண்ணிடம் முஹாஜிர் அவர்களை அழைத்து வருமாறு செய்கை செய்தார்கள். மேலும் அவள் முஹாஜிர் அவர்களை அழைத்து வந்தால் முஹாஜிர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது காரணத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து தனது காரணத்தை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் சமாதானமாகிவிட்டார்கள். மேலும் அவர்களை கிந்தாவின் பொறுப்பாளராக நியமித்தார்கள். ஆனால் அன்னார் நோயுற்ற காரணத்தினால் அங்கு செல்ல முடியவில்லை. எனவே அன்னார் ஜியாத் அவர்களிடம் அவர்களுக்கு அவர்களது பணியையும் ஏற்றுச் செய்யுமாறு எழுதினார்கள்.
பிறகு அவர்கள் அதற்கு பிறகு குணமடைந்ததும் அபூபக்கர் அவர்கள் அவர்களது தலைமை பணி நியமனத்தை முழுமை செய்தார்கள். மேலும் அவர்களை நஜ்ரானிலிருந்து ஏமனின் இறுதி எல்லை வரை ஆளுநராக நியமித்து சண்டையிட கட்டளையிட்டார்கள். திஹாக் பின் ஃபிரோஸ் கூறுகிறார்கள், முதலில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஏமனில் மார்க்க மறுப்பு ஆரம்பமானது. அதனை தோற்றுவித்தவன் அஸ்வத் அன்சி என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற ஜுல் ஹுமார் அபுஹலா பின் கஅப் ஆவான். அஸ்வத் அன்சி ஏமனின் பனு அன்ஸ் கோத்திரத்தின் தலைவனாவான். கருப்பு உடை அணிந்திருந்த காரணத்தினால் அஸ்வத் என்று அழைக்கப்பட்டான். ஒரு அறிவிப்பில் அவனது பெயர் அபுஹலா பின் கஅப் என்பதற்கு பதிலாக ஐஹலா பின் கஅப் பின் அவுஃப் அன்சி என்று கூறப்பட்டுள்ளது. அஸ்வத் அன்சியின் பட்டப்பெயர் ஜுல் ஹுமார் ஆகும். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் ஆடைகளை சுருட்டி வைத்திருந்தான். மேலும் சிலரை பொறுத்தவரை அவனது பட்டப்பெயர் ஜுல் ஹுமார், அதாவது போதை மயக்கத்தில் இருப்பவன் என்றும் இருக்கின்றது. சில அறிவிப்புகளில் அவனது பட்டப்பெயர் ஜுல் ஹிமார் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு காரணம், அஸ்வதிடம் ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட கழுதை ஒன்று இருந்தது. இவன் அதனிடம் உனது எஜமானனுக்கு சஜ்தா செய் என்று கூறினால் அது சஜ்தா செய்யும், அமருமாறு கூறினால் அமர்ந்துவிடும், எழுமாறு கூறினால் எழுந்துவிடும். சிலரை பொறுத்தவரை அவன் ஜுல் ஹுமார் என்று அழைக்கப்பட காரணம், அவன் யாரொருவர் என்னிடம் வந்தாலும் அவர் கழுதையில் சவாரி செய்கிறார் என்று கூறி வந்தான். எவ்வாறிருப்பினும் அஸ்வத் தனது பட்டப்பெயரை ரஹ்மானுல் யமன் என்று வைத்தான். முசைலமா தனது பட்டப்பெயரை ரஹ்மானுல் யமாமா என்று வைத்ததை போன்று அவன் தன் மீது வஹி வருவதாகவும் மேலும் அவனுக்கு எதிரிகளின் அனைத்து திட்டங்களும் முன்னரே தெரிய வந்துவிடும் என்றும் கூறி வந்தான். அஸ்வது மந்திர வித்தைகள் செய்து வந்தான். மேலும் மக்களுக்கு வினோதமான மந்திரங்களை காண்பித்து வந்தான். புகாரியின் அறிவிப்பின் அடிப்படையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் முன்னரே 2 பொய்யான நபித்துவவாதிகள் வெளிப்படுவார்கள் என்று கூறப்பட்டது. எனவே ஹஸரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் இவ்வாறாகும், قال رسول الله بيننا أنا نائم أوتيت بخزائن الأرض فوسع في كأفي سواران من ذهب فكبرأ علي فأوحى الله إلى عدن أنفخ فيهما فنفختهما فذهبا فاولتهما الكاذبين الذين أنا بينهما ذاهب صنعاء صاحب اليمامة. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதற்கிடையே நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். கனவில் எனக்கு பூமியின் கருவூலங்கள் வழங்கப்பட்டன. மேலும் எனது கையில் தங்கத்தால் ஆன 2 காப்புகள் வைக்கப்பட்டன. அது எனக்கு நன்றாக படவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா நான் அவ்விரண்டின் மீதும் ஊதிவிட எனக்கு வஹி அறிவித்தான். நான் அவற்றின் மீது ஊதினேன். எனவே அது மறைந்து விட்டது. நான் அதன் பொருள் 2 பொய்யர்கள் என்று கருதினேன். இவர்களுக்கிடையே நான் இருக்கின்றேன். சன்ஆவை சார்ந்த அஸ்வத் அன்சி மற்றும் யமாமாவை சார்ந்த முசைலமா கஸாப். புகாரியிலேயே ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். எனது 2 கைகளில் 2 தங்கத்தாலான காப்பு வைக்கப்பட்டதாக எனக்கு காண்பிக்கப்பட்டது. எனவே நான் கலக்கமடைந்தேன். மேலும் அதனை தீயதாக கருதினேன். எனக்கு கூறப்பட்டதும் நான் அவ்விரண்டின் மீதும் ஊதினேன். அவை பறந்து போய்விட்டன. அதாவது அல்லாஹ்விடமிருந்து கூறப்பட்டது, எனக்கு எதிராக புறப்பட இருக்கும் 2 பொய்யர்கள் என்று நான் அவற்றிற்கு விளக்கம் கொடுத்தேன். அறிவிப்பாளர் உபைதுல்லாஹ் கூறுகின்றார், அவ்விருவரில் ஒருவனோ அன்சி ஆவான். அவனை ஏமனில் ஃபிரோஸ் கொன்றார். 2வது முசைலமா கஸாப் ஆவான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரானிய மன்னன் கிஸ்ராவுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு கடிதத்தை எழுதியதும் அவன் கோபமுற்று தனக்கு கீழிருந்த ஏமனின் பொறுப்பாளன் பாசான், சிலர் அவனது பெயர் பாதான் என்றும் கூறுகிறார்கள், அவன் அந்த மனிதர், அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலையை கொண்டு வந்து வாளை அடையுமாறு கட்டளையிட்டான். பாசான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 நபர்களை அனுப்பினான். ஆனால் அன்னார், உமது மன்னனை அவனது மகன் ஷேரோயா கொன்றுவிடுவான், மேலும் அவனது இடத்தில் அவனே மன்னனாக ஆகி அமர்ந்து விட்டான் என்று எனக்கு எனது அல்லாஹ் கூறினான் என்று கூறினார்கள். மேலும் அத்துடன் பாசானுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுத்தார்கள். மேலும் ஒருவேளை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வழக்கம்போல் அவர் ஏமனின் கவர்னராக நியமிக்கப்படுவார் என்று கூறினார்கள். இதை கேட்டு 2 நபர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். பாசானுக்கு எல்லா விஷயங்களையும் கூறினார்கள். மேலும் அதே சமயத்தில் பாசானுக்கு அவ்வாறே நடந்தது என்றும் கிஸ்ராவை அவனது மகன் ஷேரோயா அழித்து விட்டான், மேலும் அவனது இடத்தில் தானே மன்னனாக ஆகிவிட்டான் என்றும் செய்தி கிடைத்தது.
பாசான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த வார்த்தைகள் நிறைவடைந்ததைக் கண்டு அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இஸ்லாத்தின்பால் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏமனின் கவர்னராக நீடிக்கச் செய்தார்கள். இந்த கடிதத்தை பற்றி மேலும் இஸ்லாத்தின்பால் அழைப்பு பற்றி மேலும் கிஸ்ரா கூறியதை பற்றி ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் எழுதியுள்ளார்கள். கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் பின் ஹுஸாஃபா, நான் கிஸ்ராவின் அரசவையை அடைந்தபோது நான் உள்ளே வர அனுமதி வேண்டினேன். அனுமதி அளிக்கப்பட்டது. நான் முன்னேறி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடிதத்தை கிஸ்ராவின் கையில் வைத்ததும் அவன் மொழிபெயர்ப்பாளரிடம் படித்து காட்டுமாறு கட்டளையிட்டான். அதன் மொழியாக்கத்தை படித்து காட்டியதும் கிஸ்ரா கோபத்தில் கடிதத்தை கிழித்து விட்டான். இந்த செய்தியை அப்துல்லா பின் ஹுஸாஃபா வந்து ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியதும் அன்னார், கிஸ்ரா நமது கடிதத்துடன் என்ன செய்தானோ இறைவன் அவனது ஆட்சியுடனும் அவ்வாறே செய்வான் என்று கூறினார்கள். கிஸ்ராவின் இந்த செயலின் காரணம் என்னவென்றால், அரேபியாவின் யூதர்கள் ரோமானிய ஆட்சியிலிருந்து ஓடிச் சென்று ஈரானிய அரசாங்கத்தில் சென்றுவிட்டிருந்த யூதர்கள் மூலமாக மேலும் ரோமானிய அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளில் கிஸ்ராவுக்கு ஒத்துழைத்ததன் காரணத்தினால் கிஸ்ராவை ஏற்றிவிட்டிருந்தார்கள். கிஸ்ராவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மிகவும் தூண்டிவிட்டிருந்தார்கள். அவர்கள் என்ன குற்றம் சாட்டியிருந்தார்களோ அந்த கடிதம் கிஸ்ராவை பொறுத்தவரையில் அவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் இந்த மனிதர் எனது ஆட்சியின் மீது கை வைத்துள்ளார் என்று எண்ணினான். அதாவது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவின் ஆட்சியின் மீது கண் வைத்துள்ளார்கள் என்பது அவர்களது எண்ணமாக இருந்தது. எனவே அந்த கடிதத்திற்கு பிறகு உடனடியாக கிஸ்ரா தனது ஏமனின் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் குரைஷின் ஒரு நபர் நபித்துவ வாதம் புரிகின்றார், மேலும் தனது வாதத்தில் முன்னேறி கொண்டே செல்கின்றார். உடனடியாக அவரிடம் 2 நபர்களை அனுப்பி அவரை பிடித்து என் முன் நிறுத்துமாறு எழுதியிருந்தான். எனவே தற்சமயம் கிஸ்ராவின் சார்பாக ஏமனின் கவர்னராக இருந்த பாசான் ஒரு இராணுவ அதிகாரி மற்றும் ஒரு தூதுவரை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனுப்பி வைத்தார். மேலும் தாங்கள் இந்த கடிதம் கிடைத்ததும் உடனடியாக இந்த மக்களுடன் கிஸ்ராவின் அரசவைக்கு வந்து சேருங்கள் என்று ஒரு கடிதத்தையும் அன்னாருக்கு எழுதினார். அந்த அதிகாரி முதலில் மக்காவை நோக்கி சென்றான். தாயிஃபுக்கு அருகில் சென்றடைந்ததும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிய வந்தது. எனவே அவன் அங்கிருந்து மதினா சென்றான். மதினா சென்றடைந்ததும் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கிஸ்ரா ஏமனின் கவர்னராகிய பாசானுக்கு தங்களை பிடித்து அவன் முன் நிறுத்துமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். ஒருவேளை தாங்கள் இந்த கட்டளையை மறுத்தால் அவன் தங்களையும் அழித்து விடுவான், மேலும் தங்களது சமுதாயத்தையும் அழித்து விடுவான், மேலும் தங்களது நாட்டையும் அழித்து விடுவான். எனவே தாங்கள் அவசியம் எங்களுடன் வாருங்கள் என்று கூறினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்தை கேட்டதும், அப்படியா, நீர் நாளை மீண்டும் என்னை சந்திப்பீராக என்று கூறினார்கள். இரவில் அன்னார் அல்லாஹு தஆலாவிடம் துவா செய்தார்கள். மேலும் வல்லமை படைத்த இறைவன் அன்னாருக்கு கிஸ்ராவின் தவற்றுக்கு தண்டனையாக நான் அவனது மகனை அவன் மீது ஆதிக்கம் செலுத்தச் செய்துவிட்டோம். எனவே அவன் அதே வருடம் ஜமாதியில் ஊலாவின் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அவனை கொன்றுவிடுவான் என்ற செய்தியை தெரிவித்தான். மேலும் சில அறிவிப்பில் அன்னார் இன்று இரவு அவனை கொன்றுவிடுவான் என்று கூறினார்கள் என்றும் உள்ளது. அந்த இரவு அதே ஜமாதியில் ஊலாவின் 10வது இரவாக இருக்க சாத்தியமுள்ளது. பொழுது புலர்ந்ததும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரையும் அழைத்தார்கள். மேலும் அவர்களுக்கு இந்த முன்னறிவிப்பை பற்றி கூறினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசானுக்கு, கிஸ்ரா இந்த தேதியில் இந்த மாதத்தில் கொல்லப்படுவான் என்று இறைவன் எனக்கு செய்தி அறிவித்துள்ளான் என்று கடிதம் எழுதினார்கள். இந்த கடிதம் ஏமனின் கவர்னரை அடைந்ததும் அவர், ஒருவேளை இவர் உண்மையான நபி என்றால் அவ்வாறே நடக்கும், இல்லை என்றால் அவருக்கும் அவரது நாட்டிற்கும் நல்லதல்ல என்று கூறினார். சிறிது காலம் கழித்து ஈரானின் ஒரு கப்பல் ஏமனின் துறைமுகத்தில் வந்து நின்றது. மேலும் கவர்னருக்கு ஈரானிய மன்னரின் ஒரு கடிதம் கிடைத்தது. அதன் முத்திரையை கண்டதும் ஏமனின் கவர்னர், மதினத்து நபி உண்மை உரைத்தார் என்று கூறினார். ஈரானின் ஆட்சி மாறிவிட்டது. மேலும் அந்த கடிதத்தில் வேறு ஒரு அரசனின் முத்திரை இருந்தது. அவர் அந்த கடிதத்தை திறந்ததும் அதில் ஏமனின் கவர்னராகிய பாசானுக்கு சலாம், ஈரானின் ஷீருயா சார்பாக இக்கடிதம் எழுதப்படுகின்றது. நான் எனது தந்தையாகிய முந்தைய கிஸ்ராவை கொன்றுவிட்டேன். அவர் நாட்டில் இரத்தம் சிந்துவதன் கதவை திறந்து விட்டிருந்தார்.
மேலும் நாட்டின் கண்ணியத்திற்குரியவர்களை கொலை செய்து வந்தார். மேலும் பொதுமக்கள் மீது அநீதி இழைத்து வந்தார். எனது இந்த கடிதம் உங்களை அடைந்ததும் உடனடியாக அனைத்து அதிகாரிகளுக்கும் எனக்கு கட்டுப்படுமாறு உறுதிமொழி பெற்றுவிடுங்கள். இதற்கு முன்னதாக எனது தந்தை அரேபியாவின் ஒரு நபியை கைது செய்யுமாறு உங்களுக்கு அனுப்பிய கட்டளையை ரத்து செய்யப்பட்டதாக கருதுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை படித்ததும் பாசான் எந்த அளவுக்கு தாக்கத்திற்கு உள்ளானான் என்றால், அதே சமயத்தில் அவனும் அவருடன் இருந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தகவலை தெரிவித்தார். தீபாச்சா தப்சீருல் குர்ஆனில் ஹஸரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விவரத்தை எழுதியுள்ளார்கள். பாசான் மரணமடைந்ததும் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அமீர்களை ஏமனின் பல்வேறு பகுதிகளில் பொறுப்பாளர்களாக நியமித்தார்கள். மேலும் மஆஸ் பின் ஜபல் ஏமன் மற்றும் ஹசர் மௌத்தின் அனைத்து பகுதிகளின் மல்லிமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் அனைத்து இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அஸ்வது ஒரு மாந்திரீகனாக இருந்தான். மேலும் ஏமனின் தெற்கு பகுதியில் வசித்து வந்தான். அவன் மந்திர வித்தைகள் மற்றும் பேச்சின் வசீகரத்தின் காரணத்தினால் மிக விரைவாக மக்களுடைய கவனத்தை தன்வசம் ஈர்த்து கொண்டான். மேலும் அவன் நபித்துவ வாதம் புரிந்தான். அவன் மக்களிடம், அவனிடம் ஒரு வானவர் வருகின்றார், அவர் எல்லா விஷயங்களையும் அவருக்கு கூறிவிடுகின்றார், மேலும் அவனது எதிரிகளின் திட்டங்கள் மற்றும் இரகசியங்களை வெளிப்படுத்தி விடுகின்றார் என்று கூறி வந்தான். இதனால் எளிய மற்றும் அறிவீனமான மக்களின் ஒரு பெரும் எண்ணிக்கை அவனுக்கு அருகில் ஒன்று திரண்டது. உண்மையில் அஸ்வத் அன்சி ஏமன் வாசிகளுக்கு மட்டுமே உரித்தானது என்ற கோஷத்தை எழுப்பியதனால் ஏமன் வாசிகள் சமுதாயம் பற்றிய இந்த கோஷத்தால் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகினர். இந்த கோஷம் மிகவும் பழமையானதாகும். இன்றும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் உலகில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இதுவே காரணமாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் ஏமனில் இஸ்லாம் தற்போது முழுமையாக வலுப்பெறாமல் இருந்ததனால் அந்த மக்கள் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அஸ்வதின் சமுதாய பற்றின் கோஷத்தின் மீது லப்பை கூறினார்கள். மேலும் அவனுடன் இணைந்து கொண்டார்கள். இந்த கவலைக்கிடமான தகவல்கள் மதினா சென்றடைந்த தருவாயில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போரின் ஷஹீத்களுக்கான பழி தீர்க்க மற்றும் வடக்கு பகுதியில் இருந்து தாக்குதல்களை தடுப்பதற்காக ஹஸரத் உசாமா பின் ஜைத் அவர்களது படையினை ஆயத்தப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்தார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமனின் தலைவர்களுடைய பெயரில் அவர்கள் தங்களது வழிமுறைகளில் அஸ்வதை எதிர்த்து போரிடுங்கள், ஒசாமாவின் படை வெற்றி பெற்று திரும்பியதும் அதனை ஏமனின் பக்கம் புறப்படச் செய்யப்படும் என்று தூது செய்தி அனுப்பினார்கள். அஸ்வத் அன்சியின் படையில் 700 குதிரை படைகள் இருந்தன. அவன் பெரிய படையை உருவாக்கியிருந்தான். அது தவிர ஒட்டகப்படையும் இருந்தது. பிறகு அவனது ஆற்றல் வலுவடைந்து கொண்டே சென்றது. மஸ்ஹஜ் பகுதியில் அவனுக்கு துணையாக அம்ர் பின் மஹ்தி கர்ப் இருந்தான். அம்ர் பின் மஹ்தி கர்ப் ஏமனின் பிரசித்தி பெற்ற வீரனாக, கவிஞனாக, மேலும் சொற்பொழிவாற்றுபவனாக இருந்தான். அவனது குலப்பெயர் அபு சூராகும். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவன் தனது கோத்திரமான பனு சயீதுடன் குழுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். பிறகு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு அவன் முர்த்ததாகிவிட்டான். ஆனால் பிறகு உண்மையின்பால் திரும்பிவிட்டான். மேலும் காதிசியா போரில் சிறப்பாக போரிட்டார். மேலும் ஹஸரத் உமர் அவர்களது ஹிலாஃபத்தின் இறுதி நாட்களில் அவரது வஃபாத் நிகழ்ந்தது. எவ்வாறாகிலும் எழுதப்பட்டிருக்கின்றது, அஸ்வத் அன்சி முதலில் நஜ்ரான் வாசிகள் மீது தாக்குதல் தொடுத்து ஹஸரத் அம்ர் பின் ஹசம் மற்றும் ஹாலித் பின் சயீதை அங்கிருந்து வெளியேற்றினால் அதற்கு பிறகு அவன் சன்ஆ மீது ஆக்கிரமிப்பு செய்தான். அங்கு ஹஸரத் ஷஹர் பின் பாசான் அவர்கள் அவனுடன் போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் ஷஹீதானார்கள். ஹஸரத் மஆஸ் பின் ஜபல் அந்த நாட்களில் சன்ஆவில் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஹஸரத் அபு மூசா அவர்களிடம் மஆரிப் சென்று விட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் இருவரும் ஹசர் மவுத் சென்று விட்டார்கள். இவ்வாறாக அஸ்வத் அன்சி ஏமனின் அனைத்து பகுதிகளிலும் ஆதிக்கம் பெற்றுவிட்டான். அஸ்வத் அன்சி ஹஸரத் ஷஹர் பின் பாசானின் ஷஹாதத்துக்கு பிறகு அவரது மனைவியுடன் வலுக்கட்டாயமாக திருமணம் முடித்து கொண்டான். அவர்களது பெயர் மர்சபானா அல்லது சில நூல்களின் அடிப்படையில் ஆசாத் ஆகும். இது தொடர்பாக ஹசர் மவுத் மற்றும் ஏமனின் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் சென்றது. அதில் அவர்களுக்கு அஸ்வத் அன்சியுடன் போர் புரியுமாறு கட்டளை வழங்கப்பட்டது. எனவே இந்த நோக்கத்திற்காக ஹஸரத் மஆஸ் பின் ஜபல் எழுந்து நின்றார்கள்.
மேலும் இதனால் முஸ்லிம்கள் உள்ளம் உறுதியானது. ஜேஷன்ஸ் தைலமி கூறுகிறார்கள், வபர் பின் யோஹன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கடிதத்தை நம்மிடம் கொண்டு வந்தார். ஜைஷன்ஸ் தைலமியின் பெயர் சில இடங்களில் ஜஷீஸ் தைலமி என்றும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாகிலும் இவர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்வத் அன்சியை கொல்வதற்காக ஏமனில் கடிதம் எழுதியவர்களுள் ஒருவராவார். மேலும் அவர்கள் ஃபெரோஸ் மற்றும் தாசூவியாவுடன் இணைந்து அவனை கொன்றவர். வபர் பின் யோஹன்சியின் பெயர் வபரா பின் யோஹன்ஸ் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் ஏமனின் சந்ததிகளில் ஒருவராக இருந்தார். மேலும் ஹிஜ்ரி 10 ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் கூறியிருந்தார், அந்த கடிதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் எங்களது மார்க்கத்தில் நிலைக்குமாறும் எங்களது மார்க்கத்தில் நிலைத்திருக்குமாறும் போர் அல்லது தந்திரம் மூலம் அஸ்வதுக்கு எதிராக போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் கட்டளை வழங்கியிருந்தார்கள். மேலும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தியை அச்சமயம் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தவர்கள் மற்றும் மார்க்கத்துக்கு முன்னுரிமை வழங்கும் மக்களுக்கும் சென்றடைய செய்தோம். நாங்கள் செயல்பட்டோம், ஆனால் அஸ்வதுக்கு எதிராக வெற்றி பெறுவது மிகவும் கடினமாகும் என்று கண்டோம். ஜைஷன்ஸ் தைலமி கூறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அஸ்வத் மற்றும் கைஸ் பின் அப்து யகூஸ் ஆகியோருக்கு இடையில் சிறிது விரிசல் உருவாகிவிட்டிருந்தது என்று எங்களுக்கு தெரிய வந்தது. இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே குறைந்தபட்சம் சிறிது கவலை உருவாகிவிட்டதை யோசித்தோம். எனவே கைஸின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று நாங்கள் எண்ணினோம். கைஸ் பின் அப்து யகூஸின் பெயர் மற்றும் குலம் தொடர்பாக கருத்து வேறுபாடுள்ளது. கைஸ் பின் அப்து யகூஸின் பெயர் மற்றும் குலம் தொடர்பாக கருத்து வேறுபாடு உள்ளது. ஒரு கூற்றின் அடிப்படையில் அவரது பெயர் ஹுபைரா பின் அப்துல் யகூஸ் ஆகும். மேலும் அப்து யகூஸ் பின் ஹுபைரா என்றும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாகிலும் அபு மூசா கூறுகிறார், இவர் கைஸ் பின் அப்துல் யகூஸ் பின் மக்ஷூஹ் ஆவார். ஒரு கூற்றின் அடிப்படையில் இவர் சஹாபி இல்லை. மற்றொரு கூற்றின் அடிப்படையில் இவருக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடும் நற்பேறு கிடைத்திருக்கின்றது என்றும் உள்ளது. இவர் அஸ்வத் அன்சியை கொலை செய்தவர்களில் ஒருவராவார். மேலும் அம்ர் பின் மஹதி கர்ப் அவர்களுடைய சகோதரியின் மகனாவார். இவர் ஏமனில் முர்த்ததானவர்களில் ஒருவராவார். ஆனால் பிறகு இஸ்லாத்தின்பால் திரும்பி வந்தார். மேலும் ஈராக் வெற்றி மற்றும் காதிசியா போரில் இவர்களது மிக குறிப்பிடும்படியான பெயர் வருகின்றது. இவர் நுஹாவந்து போரில் கலந்து கொண்டிருந்தார். மேலும் சிஃபின் போரில் அவர்களுடன் போரிட்டு ஷஹீதானார். ஜைஷன்ஸ் தைலமி கூறுகின்றார், நாங்கள் கைஸுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுத்தோம். மேலும் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தியை தெரிவித்தோம். இதனால் நாங்கள் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர்கள் போன்று அவருக்கு தோன்றலாயிற்று. எனவே அவர் உடனடியாக எங்களது வார்த்தைகளை ஒப்புக்கொண்டார். மேலும் அதே போன்று நாங்கள் மற்ற மக்களுக்கும் கடிதங்கள் எழுதினோம். பல்வேறு பகுதிகளின் தலைவர்களும் அஸ்வதுக்கு எதிராக போரிட ஆயத்தமாகிவிட்டிருந்தனர். அவர்கள் நம்மிடம் கடிதம் வாயிலாக உதவிக்கான வாக்குறுதி அளித்திருந்தார்கள். நாங்கள் எப்போது வரை இறுதி முடிவெடுத்து அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லையோ அப்போது வரை தத்தமது இடத்திலிருந்து அசைய வேண்டாம் என்று பதில் எழுதினோம். ஏனென்றால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தி கிடைத்ததன் காரணத்தினால் அஸ்வதுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வது அவசியமாகிவிட்டிருந்தது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரானின் அனைத்து மக்களுக்கும் அஸ்வது பற்றிய விவகாரம் தொடர்பாக எழுதியிருந்தார்கள். அவர்கள் அன்னாரின் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தகவல் அஸ்வது வரை சென்றடைந்ததும் அவனுக்கு தனது அழிவு தென்படலாயிற்று. ஜைஷன்ஸ் தைலமி கூறுகிறார்கள், எனக்கு ஒரு திட்டம் உதித்தது. நான் ஷஹர் பின் பாசானின் விதவையாகிய அஸ்வதின் மனைவி ஆசாதிடம் சென்றேன். மேலும் அவர்களை அஸ்வது ஷஹர் பின் பாசானை கொன்றதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டிருந்தான். நான் அவரிடம் அஸ்வதின் கைகளால் அவர்களது முந்தைய கணவர் ஷஹர் பின் பாசானின் ஷஹாதத், அவர்களது குடும்பத்தின் வேறு சில நபர்களின் அழிவு மற்றும் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவப்பெயர் மற்றும் அநீதியை நினைவூட்டினேன். மேலும் அவர்களுக்கு அஸ்வதுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆயத்தமாகிவிட்டார்கள். மேலும் அவர்கள் இறைவன் மீதானேயாக நான் அஸ்வதை அல்லாஹ்வின் அனைத்து படைப்பினங்களிலும் அனைவரையும் விட தீயவனாக கருதுகிறேன். அல்லாஹ்வின் எந்த உரிமைகளையும் அவன் மதிப்பதில்லை. மேலும் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட எந்த பொருள்களிலிருந்தும் தவிர்ந்திருப்பதில்லை என்று கூறினார்கள். எனவே உங்களது எண்ணம் இருக்கும்போது எனக்கு தெரிவியுங்கள், இந்த விவகாரத்தில் நான் திட்டமிடுவேன் என்று கூறினார்கள். இறுதியில் ஒரு முழுமையான திட்டத்துடன் அஸ்வது அன்சியின் இந்த மனைவியின் உதவியுடன் அஸ்வது அன்சியை ஓர் இரவில்
அவனது கோட்டையில் நுழைந்து கொலை செய்யப்பட்டது. பொழுது புலர்ந்ததும் கோட்டையின் சுவற்றில் நின்று கொண்டு முர்த்ததான கலகக்காரன் அஸ்வது தனது முடிவை அடைந்தான் என்று குறிப்பிடும்படியான அடையாளத்துடன் குரல் எழுப்பப்பட்டது. முஸ்லிம்களும் காஃபிர்களும் கோட்டையை நோக்கி ஒன்று திரண்டார்கள். அவர்கள் சுபுகுவின் பாங்கு கொடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று பொருளாகும். பிறகு அவனது தலையை அம்மக்கள் முன் வீசிவிட்டார்கள். இவ்வாறாக இந்த குழப்பம் 3 மாதங்கள் வரை, மேலும் மற்றொரு கூற்றின் அடிப்படையில் சுமார் 4 மாதங்கள் வரை நீண்டு பிறகு அமைதியாகிவிட்டது. மேலும் அனைத்து பொறுப்பாளர்களும் தலைவர்களும் தத்தமது பகுதிகளில் வழக்கம்போல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு விட்டார்கள். மேலும் ஹசரத் மஆஸ் பின் ஜபல் அந்த மக்களுக்கு இமாமத் செய்து வந்தார்கள். அஸ்வது அன்சியின் கொலை, அவனது படையின் தோல்வி மற்றும் இந்த குழப்பத்தின் முடிவின் செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக அன்னாரது மரணம் நிகழ்ந்துவிட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்திற்கு முன்பாக அஸ்வது அன்சியின் கொலை செய்தி வஹியின் வாயிலாக அவன் கொல்லப்பட்ட அந்த இரவே தெரிவித்து விட்டான். எனவே அன்னார் அடுத்த நாள் காலையில் அது பற்றிய தகவலை சஹாபாக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். மேலும் அவனை ஃபிரோஸ் கொலை செய்தார் என்றும் கூறியிருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹிலாஃபத் அரியணையில் அமர்ந்த பிறகு கிடைத்த முதல் நற்செய்தி அஸ்வது அன்சியின் கொலை பற்றிய செய்தியாகும். அஸ்வதின் கொலை பற்றிய செய்தி எந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததோ அன்றைய சுபுகில் அன்னார் வஃபாத்தானார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அஸ்வதின் கொலை பற்றிய செய்தியை கொண்டு வந்த நபர் மதீனா வந்ததும் அச்சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடக்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அஸ்வதின் கொலை பற்றிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு 10 நாட்கள் பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த போது மதீனா வந்தடைந்தது. இது பற்றிய பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது அன்றைய நாட்களில் நடந்ததாகும். 8-10 நாட்கள் முன்போ அல்லது பிறகோ நடந்தது. அஸ்வதின் கொலைக்கு பிறகு சன்ஆவில் முன்பை போன்று முஸ்லிம்களின் ஆட்சி நிலை பெற்றது. ஆனால் ஏமனில் மீண்டும் ஒருமுறை கலகம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணம் பற்றி ஏமனில் சர்ச்சை நடந்தபோது திருந்திய நிலை மீண்டும் சீர்குலைந்தது. ஃபிரோஸ் மற்றும் பாசூயாவுடன் இணைந்து அஸ்வதுக்கு எதிராக கலகம் செய்தவராக இருந்த, மேலும் அவர்களுடைய உதவியினால் அஸ்வதை கொலை செய்த கைஸ் பின் அப்து யகூஸ் மீண்டும் இஸ்லாத்துடன் விசுவாசமின்றி முகம் திருப்பிவிட்டார். தகுதியுள்ள மற்றும் உறுதியான மனப்படைத்த மனிதராக இருந்தார். சமுதாய உறவுடன் வலுவானவராக இருந்தார். ஏமனில் பாரசீகர்களின் ஆதிக்கம் அவரை எப்போதும் சஞ்சலப்படுத்தி கொண்டே இருந்தது. இதன் முடிவுக்கு பிறகு அவர் அப்னாவின் செழிப்பு மற்றும் அவர்களது ஒற்றுமை மற்றும் பொருளாதார மேன்மையை மண்ணோடு மண்ணாக்க நாடினான். அவன் ஏற்கனவே வெற்றிகரமான ஒரு இராணுவ தலைவனாக இருந்ததால் அவன் அஸ்வதின் இராணுவ தலைவர்களுடன் கைகோர்த்தவனாக அபுனாவை நாட்டிலிருந்து வெளியேற்ற திட்டம் தீட்டினான். ஃபிரோஸ் மற்றும் பாசூயாவுடன் அவன் தொடர்புகளை முறித்தான். பாசூயாவை ஏமாற்றி கொலை செய்தான். ஃபிரோஸ் கொலை செய்யப்படுவதிலிருந்து சற்று காப்பாற்றப்பட்டார். ஃபிரோஸ் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் தனது மற்றும் அபுனாவின் விசுவாசத்தை தெரிவித்தவாறு, எங்களுக்கு உதவுங்கள், நாங்கள் இஸ்லாத்துக்காக எல்லாவித தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று விண்ணப்பித்தார். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு ஹசர்மவுத் பகுதிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொறுப்பாளர் ஜியாத் பின் லபீதாக இருந்தார். ஹசரத் ஜியாத் பின் லபீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபி ஆவார். ஜியாத் அவர்களுக்கு அப்துல்லாஹ் என்ற ஒரு மகன் இருந்தார். 2வது உக்பாவில் 70 சஹாபிகளுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மதீனா திரும்பிய போது சிலைகளை வணங்கி வந்த அவர்கள் தனது கோத்திரமான பனு பயாசாவின் சிலைகளை உடைத்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னார் மக்காவுக்கு சென்றார்கள். மேலும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். எதுவரை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தபோது அன்னாரும் ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவே ஹசரத் ஜியாத் முஹாஜிர் அன்சாரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். முஹாஜிராகவும் ஆனார்கள், அன்சாரியாகவும் இருந்தார்கள். ஹசரத் ஜியாத் அவர்கள் பதர், உஹத், அகல் போர் மற்றும் அனைத்து போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணித்தார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தடைந்ததும் பனு பயாசாவின் பகுதியில் கடக்கும்போது ஹஸரத் ஜியாத் அவர்கள் வரவேற்றார்கள். மேலும் தங்குவதற்காக தனது இடத்தை சமர்ப்பித்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது ஒட்டகத்தை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள், இது சுயமே தனது இடத்தை தேடிக்கொள்ளும் என்று கூறினார்கள். முஹர்ரம் 9 ஹிஜ்ரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா மற்றும் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக தனித்தனி வசூலிப்பவர்களை நியமித்தார்கள். எனவே ஹஸரத் ஜியாத் அவர்களை ஹசர்மவுத் பகுதியில் வசூலிப்பவராக நியமித்தார்கள். ஹஸரத் உமர் அவர்களது காலம் வரை அன்னார் அதே தொண்டில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்ட பிறகு அன்னார் கூஃபாவில் வசித்து வந்தார்கள். மேலும் அங்கேயே ஹிஜ்ரி 41 வஃபாத்தானார்கள். பிறகு ஹஸரத் முஹாஜிர் அவர்களது நஜ்ரானை நோக்கிய பயணம் பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வடிவமைத்த 11 படைகளில் அனைத்திற்கும் இறுதியில் ஹஸரத் முஹாஜிர் பின் அபு உமையா அவர்களது படை மதினாவிலிருந்து ஏமனுக்காக புறப்பட்டது. ஏமனுடன் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் சஹாபா பெருமக்களின் ஒரு படையும் இருந்தது. இந்த படை மக்காவிலிருந்து புறப்பட்டதும் மக்காவின் அமீரான ஐதா பின் உசைத் அவர்களது சகோதரன் ஹாலித் பின் உசைதும் சேர்ந்து கொண்டார். இந்த படை தாயிஃபை கடக்கும்போது அப்துல் ரஹ்மான் பின் ஆஸ் அவர்கள் தன் வீரர்களுடன் அந்த படையில் இணைந்து கொண்டார்கள். இவ்வாறாக வழியில் பல்வேறு கோத்திரத்து மக்கள் அன்னாரது படையில் இணைந்து கொண்டதனால் மிக பெரிய படை முன்னேறி சென்றது. அம்ரு பின் மஹதி கர்ப் மற்றும் கைஸ் பின் மக்ஷூ ஆகியோரின் கைது பற்றி எழுதப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டதை போன்று அம்ரு பின் மஹதி கர்பு தனது தைரியம் மற்றும் வலிமையினால் இஸ்லாமிய படைக்கு எதிராக கலகம் செய்துவிட்டிருந்தான். மேலும் கைஸ் பின் அப்து யகூஸையும் தன்னுடன் சேர்த்து கொண்டான். இவ்விருவரும் எல்லா பகுதிக்கும் சென்று அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு கிளர்ச்சியின் கொடியை உயர்த்த முற்பட்டார்கள். இதன் விளைவாக நஜ்ரானின் கிறிஸ்தவ மக்களை தவிர அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நேசத்தின் உடன்படிக்கையில் ஒன்றியிருந்தார்கள். மேலும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களது காலத்திலும் தங்களது உடன்படிக்கையில் வழக்கம்போல் நிலை பெற்றிருந்தார்கள். அவர்களை தவிர மற்ற அனைத்து கோத்திரங்களும் அம்ர் பின் மஹதி கர்புடன் சேர்ந்து கொண்டார்கள். மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக எழுந்து நின்றார்கள். இறைவனது வல்லமையினால் ஏமன் வாசிகளுக்கு ஹஸரத் முஹாஜிர் அவர்கள் ஒரு பெரும்படையுடன் ஏமனை நோக்கி வந்து கொண்டிருப்பது பற்றிய தகவல் கிடைக்க ஆரம்பித்ததும் ஏமன் வாசிகள் குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் ஹஸரத் முஹாஜிர் அவர்களது படையை எதிர்கொள்ள தைரியம் கொள்ள முடியவில்லை. இந்த மக்கள் அதே நிலையில்தான் இருந்தார்கள். அவர்களது தலைவர்கள் கைஸ் மற்றும் அம்ரு பின் மஹதி கர்புக்கு இடையில் விரிசல் ஏற்பட்டது. அவ்வாறிருந்தும் கூட அவர்கள் ஹஸரத் முஹாஜிர் அவர்களை எதிர்க்க உறுதி பூண்டார்கள். மேலும் அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவருக்கு இழப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இறுதியில் அம்ரு பின் மஹதி கர்பு முஸ்லிம்களுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தான். ஓர் இரவு அவன் தனது மக்களுடன் கைஸின் தங்குமிடத்தில் தாக்குதல் தொடுத்தான். மேலும் அவனை கைது செய்து ஹஸரத் முஹாஜிர் அவர்கள் முன் நிறுத்தினான். ஆனால் ஹஸரத் முஹாஜிர் அவர்கள் கைஸை மட்டும் கைது செய்வதை போதுமானதாக கருதவில்லை. மாறாக அத்துடன் அம்ரு பின் மஹதி கர்பையும் கைது செய்தார்கள். மேலும் அவர்கள் இருவரது நிலையையும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களுக்கு எழுதினார்கள். மேலும் அவர்கள் இருவரையும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். கைஸ் மற்றும் அம்ரு பின் மஹதி கர்பு ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கைஸிடம், நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் மீது அநீதி இழைத்தவாறு அவர்களை கொலை செய்தீர்களா? மேலும் நீங்கள் நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இணை வைப்பவர்கள் மற்றும் முர்த்தது கிளர்ச்சியாளர்களுடன் நட்பு பாராட்டினீர்களா என்று கேட்டார்கள். ஒருவேளை ஏதேனும் தெளிவான ஆதாரம் கிடைத்துவிட்டால் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அவனை கொலை செய்ய நாடியிருந்தார்கள். கைஸ் பாசுயாவின் கொலைகார சூழ்ச்சி மற்றும் அதில் பங்கு பெற்றதிலிருந்து முற்றிலும் மறுத்துவிட்டான். மேலும் அது மறைமுகமாக செயல்படுத்தப்பட்ட திட்டமாக இருந்தது. மேலும் அது தொடர்பாக கைஸ் அவர்களுக்கு எதிராக எவ்வித தெளிவான ஆதாரங்களும் கிடைக்க முடியவில்லை. ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் ஆதாரம் ஏதும் கிடைக்காததால் கொலை செய்யாமல் அவனை விட்டுவிட்டார்கள். பிறகு மற்றவரது முறை வந்தது. ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அம்ரு பின் மஹதி கர்பிடம், நீ தினசரி தோல்வியை தழுவுகிறாய் அல்லது உனது ஆதிக்கம் குறைந்து வருகிறது. உன்னால் எவ்வித இழிவையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? நீ இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உனக்கு மேன்மையான அந்தஸ்தை வழங்குவான் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் அவனையும் விடுதலை செய்தார்கள். அவர்கள் இருவரையும், அதாவது அம்ரு மற்றும் கைஸ் ஆகியோரை அவர்களது கோத்திரங்களிடம் ஒப்படைத்தார்கள்.
அம்ர், நிச்சயமாக நான் இப்போது அமீருல் முஃமினீன் அவர்களது அறிவுரையை நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன், மேலும் ஒருபோதும் இந்த தவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று கூறினான். எனவே இருவருக்கு எதிராக எவ்வித தெளிவான ஆதாரங்களும் இல்லாததால், மேலும் அவர்களது தலைமையின் காரணத்தினால், அவர்களது அறிவின் காரணத்தினால் அவர்களை மன்னித்து விட்டார்கள். இவர்களது மன்னிப்பு பற்றி எடுத்துரைத்தவாறு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தொடர்பாக ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அபூபக்கர் அவர்கள் பெரும் தொலைநோக்கு பார்வையுடையவராகவும் ஆழமான ஞானத்திற்கு சொந்தக்காரராகவும் நன்கு தீர்மானிக்கக்கூடியவராகவும் இருந்தார். எங்கு கடுமையின் அவசியம் இருந்ததோ அங்கு கடுமை காட்டினார்கள், எங்கு மன்னிப்பின் அவசியம் இருந்ததோ அங்கு மன்னித்தார்கள். அன்னார் சமுதாயங்களின் சிதறுண்ட மக்களை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் ஒன்று திரட்டும் பேராசையுடையவராகவும் ஆர்வமுடையவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னாரது மதிநுட்பமிக்க அரசியல் யாதெனில், எதிரிகளின் சமுதாய தலைவர்கள் உண்மையின் பக்கம் திரும்பி வந்த பிறகு அவர்களை மன்னித்து விட்டார்கள். அன்னார் ஏமனின் முர்த்ததான சமுதாயங்களை அடிபணியச் செய்தபோது அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியின் வலிமை மற்றும் ஆதிக்கம் மற்றும் முஸ்லிம்களின் கண்ணியம் மற்றும் வெற்றி போக்கின் ஆற்றல் மற்றும் அவர்களது உறுதிப்பாடு மற்றும் முன்னேறி செல்வதை கண்டுணரச் செய்தார்கள். எனவே சமுதாயங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மேலும் இஸ்லாமிய ஆட்சிக்கு அடிபணிந்தார்கள், மேலும் ரசூலின் ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட ஒப்புக்கொண்டார்கள். அபூபக்கர் அவர்கள் அந்த சமுதாயத்தின் தலைவர்களுடன் நேசத்துடன் நடந்து கொள்வதையும் கடுமை காட்டுவதற்கு பதிலாக மென்மையாகவும் நடந்து கொள்வதை உகந்ததாக கருதினார்கள். எனவே அவர்களது தண்டனையை விலக்கினார்கள், அவர்களுடன் மென்மையாக பேசினார்கள், மேலும் சமுதாயங்களுக்குள் இருந்த தாக்கங்களை இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அன்னார் அவர்களது பிழைகளை மன்னித்தார்கள், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். கைஸ் பின் அப்து யகூஸ் மற்றும் அம்ர் பின் மஹதி கர்புடன் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். இவர்கள் இருவரும் அரேபியாவின் வீரம் பொருந்தியவர்களும் அறிவாளிகளும் ஆவார்கள். அவர்களை வீணடிப்பது அபூபக்கர் அவர்களுக்கு நன்மையாக தெரியவில்லை. அன்னார் அவர்களை இஸ்லாத்துக்காக களப்பற்றவர்களாக ஆக்க மற்றும் இஸ்லாம் மற்றும் இர்த்திதாதுக்கு இடையே மறுப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அபூபக்கர் அவர்கள் அம்ர் பின் மஹதி கர்பை விடுதலை செய்தார்கள். அன்றைய தினத்திற்கு பிறகு அம்ரு ஒருபோதும் முர்த்ததாகவில்லை, மாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மேலும் முஸ்லிமாகி நல் வாழ்வை கழித்தார். அல்லாஹ் அவருக்கு உதவினால், மேலும் அவர் இஸ்லாமிய வெற்றிகளில் முக்கிய பங்கு வகித்தார். கைசும் தனது நடவடிக்கைகளால் வெட்கப்பட்டார். அபூபக்கர் அவர்கள் அவனையும் மன்னித்து விட்டார்கள். அரேபியாவின் இவ்விரு வீரர்களையும் மன்னித்ததனால் பெரும் தொலைதூர தாக்கம் உருவானது. அபூபக்கர் அவர்கள் இவ்வாறாக இந்த மக்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தார்கள். இவர்கள் மறுப்பிற்கு பிறகு அச்சம் அல்லது பேராசையில் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வந்தார்கள். மேலும் அன்னார் அஷ் கைஸை மன்னித்தார்கள். இவ்வாறாக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை கைது செய்தார்கள், மேலும் அவர்களது உள்ளங்களின் எஜமானனாக ஆனார்கள். மேலும் எதிர்காலத்தில் இந்த மக்கள் இஸ்லாத்தின் வெற்றி மற்றும் முஸ்லிம்களின் ஆற்றலுக்கு காரணமாக விளங்கினார்கள். அதாவது எவ்வித நிர்பந்தமும் இருக்கவில்லை, மாறாக உள்ளத்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். ஹசரத் முஹாஜிர் அவர்கள் நஜ்ரானிலிருந்து லஹ்ஜியா பகுதியை நோக்கி புறப்பட்டார்கள். மேலும் குதிரை வீரர்கள் அவர்களின் குழுவை சுற்றி வளைத்ததும் அவர்கள் பாதுகாப்பிற்காக விண்ணப்பித்தார்கள். ஆனால் முஹாஜிர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்துவிட்டார்கள். இதனால் மக்கள் இரு குழுவாக பிரிந்துவிட்டார்கள். அவர்களில் ஒரு குழுவினர் ஹசரத் முஹாஜிர் அவர்களுடன் அஜீப் என்ற இடத்தில் சண்டையிட்டார்கள். அஜீப் என்பது ஏமனின் ஒரு இடமாகும். அவர்களது மற்ற குதிரை வீரர்கள் அப்துல்லாஹ் அவர்களுடைய தலைமையில் அஹாபஸின் வழியில் அம்மக்களோடு போரிட்டார்கள். மேலும் ஓடிய எதிரிகள் எல்லா வழியிலும் கொல்லப்பட்டார்கள். ஏமனின் பகுதியான ஆலாபில் பனு அக் கிளர்ச்சி செய்ததனால் அவர்களுக்கு அஹாபஸ் என்று பெயரிடப்பட்டது. எந்த வழிமுறையில் அந்த தீய இயல்புடைய அசுத்தமான இயல்புடைய மக்களுடன் போர் நடைபெற்றதோ அதற்கு பிறகு அஹாபிஸ் வழிமுறை என்று பெயரிடப்பட்டது. ஹசரத் முஹாஜிர் அவர்கள் சன்ஆ சென்றடைந்தது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, ஹசரத் முஹாஜிர் அவர்கள் அஜீபிலிருந்து புறப்பட்டார்கள். சன்ஆ வந்தடைந்ததும் அன்னார் ஓடிவிட்ட பல்வேறு கோத்திரங்களை பழி தீர்க்க கட்டளையிட்டார்கள். அவர்களுள் எவரை கைப்பற்றினார்களோ அவர்களை கொலை செய்தார்கள். மேலும் எந்த ஒரு கட்டுப்படாதவரையும் மன்னிக்கவில்லை. இருப்பினும் கட்டுப்படாதவர்களை தவிர பாவ மன்னிப்பு வேண்டிய மக்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
போர் புரிபவர்கள் மற்றும் அநீதி இழைப்பவர்களை மன்னிக்கவில்லை, ஆனால் மற்றவர்களை மன்னித்து விட்டார்கள். மேலும் அவர்களது முந்தைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடன் நடந்து கொள்ளப்பட்டது. மேலும் அவர்களிடம் சீர்திருத்தத்திற்கான நம்பிக்கை இருந்தது. இந்த குறிப்பு இருக்கின்றது. அடுத்த குறிப்பு இன்னும் விரிவானதாக இருந்தது. எனவே இதனை முடித்து விடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்து கூறுவேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.